ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காங்கிரீட் ஸ்லாப்புங்க. இந்த காங்கிரீட் ஸ்லாப்புக்கு வந்து நம்ம புது கம்பியாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த பிட்டு கம்பிங்க, அதாவது கட் பண்ணி போட்ட பிட்டு கம்பிங்க, அதாவது ரூப்பு கட் பண்ணி போட்டிருந்துருப்போம். ரூப்புக்கு மிச்சமான கம்பிங்களை எடுத்து தான் இந்த ஸ்லாப்பு நான் பண்ண போகிறேங்க. ஸ்லாப் பண்ணினேன், அந்த ஒரு வீடியோவை இந்த தொகுப்பை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேங்க. இப்போ ரூப்புக்கு வந்து பார்த்தோமா ஒரு 10 அடி 15 அடி அப்படின்னு வருங்க. ஏதோ ஒன்று கட் பண்ணிவிட்டு மீதி ஒரு 5 அடி 6 அடி 2 அடி 1 அடி 1/2 அடி 1/4 அடிலாம் கம்பிங்க இருக்கும். அந்த கம்பிங்களை எடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்பிங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணிடாதீங்க. கம்பியை வச்சு நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. அதாவது காங்கிரீட் ஸ்லாப்பாக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் கண்டிப்பாக கம்பி யூஸ் ஆகும். அதுக்கு தான் இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நமக்கு ட்ரைனேஜ் வருதுங்க, அது டிச்சு வருது. இந்த டிச்சை போட்டு மூடுறதுக்காக நமக்கு 2 இன்ச்சு திக்னஸ் அளவு கொண்ட காங்கிரீட்டு போடணும்னு சொல்லிவிட்டு 2க்கு 2 அளவு காங்கிரீட் ஸ்லாப் போடலான்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்லாப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த கம்பிலாம் பாருங்கள், ரிங்குங்க இது, அதாவது காலத்துக்கு போடுற ரிங்குங்க. அந்த ரிங்கு மிச்சமாகிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பார்த்தோங்க. புது கம்பி வாங்கலான்னு தான் பார்த்தோம். சரி, இவ்வளோ கம்பி பிட்டு கம்பி கிடைக்குது, இங்கே இது மாதிரி இதை வீணாக போகுதுன்னு சொல்லிவிட்டு இதை வச்சு ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை வச்சு நம்ம காங்கிரீட் ஸ்லாப்புக்கு நம்ம கம்பி கட்டினாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா, புது கம்பி வாங்க வேண்டாம். இன்னொன்று சென்ட்ரிங் அடிக்கிறாங்க இல்லைங்களா, நம்ம கம்பி கட்டுறீங்களே கூட நம்ம இதுக்கு நம்ம கூப்பிடணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா கம்பி கட்டுறது ஒரு டைம் நீங்கள் பார்த்த போது நான் வந்து ஸ்கூல் லீவில் கம்பி கட்டுற வேலைக்கு போயிருக்கேன். ஸோ அதனால் இந்த கம்பி கட்டுறது கொஞ்சம் தெரியுங்க. அதனால் என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த படலில் 2க்கு 2 நம்ம கட்டுறோம்னா என்னென்னா, கம்பி வந்து வளையக்கூடாது. அதாவது அந்த படல் வந்து அந்த மேட்டு வந்து ஆடாமல் இருக்கணும். அதாவது நீங்கள் எப்படி எத்தனை பிட்டு வேணாலும் போடுங்க, இது மாதிரி எத்தனை உள்ள வளையம் வேணாலும் வைங்க, பட் வந்து எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கணும், வளையக்கூடாதுங்க. அதுதான் மேட்ரு. ஏன்னா வளைஞ்சால் காங்கிரீட்டு உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும், அப்போ தொங்கிடும். அப்புறமேல வெயிட் எதாச்சு உடப்பாந்து கிராக் ஆகிடுங்க. அதனால் கம்பி முடிஞ்ச அளவுக்கு நல்லா போட்டு இறுக்கி கட்டிடுங்க. அதாவது ஒரு கம்பி போட்டு கட்டு கம்பி போட்டு கட்டுறது 2 கம்பி கட்டு கம்பி போடுங்க. பக்கம் பக்கமாக கூட போட்டு கட்டிக்கலாம். அதாவது நமக்கு வந்து இது துவலையே இருக்கக்கூடாது. இந்த மேட்டு வந்து உருவிட்டு போகக்கூடாது, கம்பி உருவக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க. உருவாமல் இருந்தால் நம்ம போதும். 2 இன்ச்சு காங்கிரீட் திக்னஸில் இந்த ஸ்லாப் போடுறேன். இது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு வேறு எங்கேயும் ஸ்லாப் போடணும், வேறு கம்பி வச்சு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த பிட்டு கம்பியை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பிட்டு கம்பியை தயவு செஞ்சு நீங்கள் எங்கேயும் விற்றுறாதீங்க. பழைய இரும்பு கடையில், பழைய இரும்பு கடைக்கு போய் கூட நீங்கள் வாங்கிட்டு வாங்க. இது மாதிரி பிட்டு கம்பி இருந்தால் பழைய இரும்பு கடையில் போய் கூட நம்ம வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் புது கம்பி வாங்க தேவையில்லை. புது கம்பி கடையில் போய் அப்போ ரேட் வந்து கிலோ 75 ரூபா 80 ரூபா போயிட்டுருக்கு ஒரு கிலோ. அது 8 அமௌண்ட் பார்த்தோம்னா ரொம்பவே ரேட் அதிகங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட கம்பிலாம் நேராகவே இருக்காது, எல்லாம் வளைஞ்சு தான் இருக்கும். அதனால் நேராக தான் இருக்கணுங்கிறதுல எதுவும் அவசியம் கிடையாது. ஏன்னா வளைஞ்சிருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பி வளைஞ்சிருந்தால் அதில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இன்னொன்று பார்த்தோமா, இது நம்ம கம்பி வளைச்சி தான் நேராக நிறுத்தி தான் நம்ம கட்டணுங்கிறதும் எதுவும் கிடையாதுங்க. நமக்கும் வந்து இந்த மேட்டு வந்து வளையக்கூடாது, காங்கிரீட்டு போட்டால் வளையக்கூடாது, எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது, அவ்வளோதான். அது கம்பி சின்னதாக இருந்தால் என்ன, பெருசாக இருந்தால் என்ன, உள்ள ரிங்காக இருந்தால் என்ன, வளைஞ்சிருந்தா என்ன, வளையாமல் இருந்தால் என்ன, நல்லா இறுக்கி கட்டிட்டால் போதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, கம்பியை நீங்கள் வீண் பண்ண வேண்டாம், இதுதான் நான் சொல்ல வருதுங்க. அதாவது பழைய பிட்டு கம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் அசால்ட்டாக இருக்காதீங்க. அதை வச்சு நாம் பயனுள்ளதாக பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. அப்படிங்களாங்கண்ணா.